ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா பயிர்களில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலை பற்றி தான் பார்க்குறோம். இந்த செம்பேன் தாக்குதலை பற்றி நம்ம புதுசாக எந்த ஒரு பேன்கொல்லி மருந்தோ சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு மாற்றாக நம்ம இந்த பேன்கொல்லிக்கு எதனால் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பேன்கொல்லி கிடையாது. அதாவது மற்ற பூச்சிக்கொல்லியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான பூச்சிக்கொல்லி கான்டாக்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்டாகவும் ஆக்டாகவும் நேரடி தொடர்பு மூலிமா பூச்சிகள் மேலே பட்டுச்சினாலும் பூச்சிகள்லாம் அழியும். அப்படி படலைனாலும் பயிரோட சாரம் உரியும் போதோ அரித்து உண்ணும் போதோ சாகும். அந்த அளவுக்கு ஊடுருவி வேலை செய்யக்கூடியது தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே பேன்கொல்லி மருந்து எடுத்துட்டோம்னா பெரும்பாலான பேன்கொல்லி கான்ட்ராக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இலைகள் வழியாக மட்டும் ஊடுருவுறதா இருக்கும், பயிர் ஃபுல்லாகவே ஊடுருவாது. அது எதனால் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு சாருஞ்சும் பூச்சாக இருந்துச்சுனாலும் சைலம் ஃபோலேம்னு சொல்லக்கூடிய 2 திசுக்கள்லேருந்து தான் சாறு உரியும். இதுவே இந்த பேன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 திசுக்கள்லேருந்து சாறு உரியறதுக்கு மாற்றாக பயிர்களில் இருக்கக்கூடிய மீசோஃபைல் அப்படிங்கிற செல்களை தான் இந்த செம்பேன்கள் உரியும். இப்போ நம்ம இந்த மீசோஃபைல் அப்படின்னா என்ன, சைலம் ஃபோலேம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடிக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக பேன்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதாவது ஒமைட் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். ஒமைட் கூடவே இசைபியன் பயன்படுத்தியிருந்தோம். அந்த வீடியோ செப்டம்பர் 24 பப்ளிஷ் ஆகிருந்து. அந்த வீடியோ பார்க்காம போய் பார்த்துருவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இலைகள்லாம் நம்ம இலைகளுக்கு பின்புறம் திருப்பி காட்டுவோம். பொதுவாகவே பேன்களுக்கு மருந்து பயன்படுத்தும் போது, அதுவும் குறிப்பாக இந்த செம்பேன்களுக்கு மருந்து மல்லிகைக்கு எல்லாம் பயன்படுத்தும் போது பேன்கள் அழிஞ்சிருக்கா இல்லையாங்கிற டவுட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எதனாலனா அது சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு பேன்கொல்லி பயன்படுத்தியிருந்தோம்னாலுமே பேன்கள் செத்துருச்சுன்னா இலைகள்லேருந்து எல்லா பேன்களுமே கொட்டாது. அது எதனாலனா ஓரிரு பேன்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் பேன்கள் இலைகளில் செத்ததுக்கப்புறம் இலைகள்லேருந்து உதிரும். இதுவே அதிகமான பேன்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட அளவு பேன்கள் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே பேன்கள் அப்படியே தான் இருக்கும், பேன்கள் செத்துச்சுனாலுமே. ஸோ நம்ம பேன்கொல்லி மருந்து பயன்படுத்தியதுக்கு பிறகு பேன்கள் இறந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பேன்கள் கருப்பு நிறமாக இருக்கும். அதாவது செம்பேன்கள் எல்லாமே கருப்பு நிறமாக இருக்கும். நம்ம டச் பண்ணோம்னாலுமே வழக்கமாக உயிரோடு இருக்கக்கூடிய செம்பேன்கள்லாம் ஊறும், இலைகளில் ஓடும். இதே கருப்பாக இருக்கக்கூடிய நம்ம பேன்களை தொட்டோம்னா இலைகளிலேருந்து உதிர்ந்துடும். இதேமாதிரி அதிகமான பேன்கள் இருக்கக்கூடிய இலைகள்லாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளில் பேன்கள் செத்து உதிர்வதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சு பேன்கள் செத்துருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைலம் ஃபோலேம் மீசோஃபைல் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே எந்த ஒரு சாருஞ்சும் பூச்சியாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளை கொசுவாக இருக்கட்டும், இல்லைனா வால்பேனாக இருக்கட்டும், அஸ்வினி பூச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாருஞ்சும் பூச்சிகள், பெரும்பாலான சாருஞ்சும் பூச்சிகள் எல்லாமே இலைகள்லேயும் தண்டுகள்லேயும் இருக்கக்கூடிய சைலம் ஃபோலேம்னு சொல்லக்கூடிய திசுக்களில் இருக்கக்கூடிய சாறு தான் உரியும். இந்த 2 திசுக்கள் என்ன பண்ணும் பயிர்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா வேர்கள் மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய நீர் சத்தை இலைகளுக்கு கடத்தும். அதே மாதிரி ஃபோலேம்னு சொல்லக்கூடிய இந்த திசுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பயிர்களில் மீதமுள்ள பாகங்களான